மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துடைய ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வருடத்தில் 8வது மாதம். இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதமும் பிறக்க இருக்கிறது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான ஒரு மாதம். ஒரு வளமை, வளர்ச்சி, ஆன்மீகம், தொழில் இது எல்லாமே குறிப்பிடக்கூடிய ஒரு ஆடி மாத துவக்கமும் அதில் இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னா நம்ம இந்த 8ங்கிறது சில அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தொழில் வளர்ச்சியை நம்ம இன்னும் விரிவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இது எல்லாம் உள்ளடங்கிய ஒரு மாதம்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. கிரகத்தின் மூலியமாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடந்திருக்கு, சனி பகவானின் பயிற்சி நடந்திருக்கு. இப்போது சனி பகவானுடைய வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறலை. அவர் டிகிரியில் பின்னோக்கி போயிருக்காரு. பின் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வக்ர பயிற்சிக்கும் நீண்ட நாள் வருட கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ரொம்ப வலிமை அதிகம். வக்ர பயிற்சியிலையும் சில விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குருவோடைய சிறப்பு பார்வை 9ஆம் பார்வை சனி பகவானுக்கு விழுகுது. பொதுவாக காலபுருஷன் 4ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமாகிய மீனத்துக்கு குரு பயிற்சியோடைய பார்வை சனி பகவானுக்கு. அப்போ அந்த சனி பகவான் அங்கே குருவோடைய வீட்டில் மீனத்தில் தான் இருக்கார். இதில் இருக்கிற விசேஷம் நம்மளுக்கு மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க. எதெல்லாம் நம்மளுக்கு தடங்கள் ஆச்சோ, எதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஆச்சோ, இந்த குருவுடைய பார்வையில் சனி பகவான் இருக்கிறதோ இந்த விசேஷமெல்லாம் ரொம்ப ஒரு அமைப்பு. அதில் வக்ர பயிற்சியில் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதம். நடக்காத காரியம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லைங்கிற காரியங்கள்லாம் நடக்க இருக்கிறது. மேச ராசிக்காரர்களுக்கு எப்பவும் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்பீடாக போவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம், முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படி மேச ராசிக்காரர்களுடைய அந்த ஆகஸ்ட் மாதத்துடைய ராசி கட்டங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் பயிற்சி எப்பவும் 1.5 வருஷம் பக்கம் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது அந்த கேது பகவான் 11வது மாதம்தான் உங்களை விட்டு பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த 5ங்கிற இடத்துல இருந்த மனக்கவலை, மன போராட்டம், ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களுக்கு உண்டு பண்ணிகிட்டே இருந்திருக்கும். அதே உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் கடகத்தில் இருக்குது. அப்போ தாய் ஸ்தானம், குடும்பஸ்தானம் இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு நல்ல விதமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணும். அதே பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடம் 7.5 சனி அப்படிங்கக்கூடிய ஆதிக்கத்தில் உங்களுடைய மேசராசி உள்ளே வந்திருப்பீங்க. அப்போ இந்த 7.5 சனி நம்மளுக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரைய சனி தான். ஆனால் அந்த சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுபவிரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஏதாவது சுபவிரயம், திருமணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், இந்த மாதிரி சுபவிரயங்கள் பண்ணும்போது சில மருத்துவ செலவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ மேச ராசிக்கு குரு பகவானுடைய 12ஆம் பார்வை என்ன அப்படின்னா இடம் மாற்றம். ஒரு தொழில் செய்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்க, எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த துறையில் இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இடமாற்றம்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறது, மாற்றம்னா ஒரு ஹைக் வாங்கி நம்ம அடுத்த ப்ரொமோஷன் போகுது. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. கேது பகவான் உங்களுக்கு 5ல் உட்காரும் போது குழந்தைகளுடைய ஒரு படிப்பு ஸ்தானம். ஒரு காலேஜுக்கு நீங்கள் ஒரு அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா லேட்டாக தான், தாமதமாக தான் உங்களுக்கு அது வந்தடையும். ஏன் அப்படின்னா அங்கே படிப்பு ஸ்தானத்துக்குடைய ஒரு கிரகமே கேது. அது சூரியனுடைய வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிற ஸ்தானம் அங்கே இருக்குது. புதன் வீட்டில் செவ்வாய் பகவான்.
கொஞ்சம் இடம் வாங்கும்போதோ சொத்து பிரிக்கிறதோ இது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். டாக்குமெண்ட் ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு கையெழுத்து போட போகிறீங்க, ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்க போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு தடவைக்கு 2-3 முறை பார்த்து தான் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே வந்து மேசராசிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான பலன்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு புராணங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. வாழ்க்கையில் புராணங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சுட்டு வந்தாலும் நிறைய தோஷங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இந்த வருடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளில் புராணங்கள் படிக்கிறது ரொம்ப விசேஷமானது. முருகனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் புராணங்களை நீங்கள் ஆரம்பிக்கிறதும் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. நீங்கள் ஒரு செல்வ வளம், நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, நம்ம இதிலேருந்து எப்படி மீள்றது அப்படின்னு ஒரு செல்வ வளம் தேடி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் தான் உங்களுக்கு பலம் பொருந்திய ஒரு முருகர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு போய் அங்கே நல்லா, ஆனால் அங்கே தான் அங்காரகன், செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் அப்படிங்கக்கூடிய பெயர் உண்டு. அப்படி அந்த பெயர் பெற்ற வைத்தீஸ்வரன் கோயிலில் உங்கள் ஜாதகத்தையே எடுக்கக்கூடிய, உங்களுடைய அனைத்து வாழ்நாளில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த இடத்துல காலாங்காலமாக இருக்குது. ஓலைச்சுவடி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அங்கே கோயிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அங்காரகன் என்கிற செவ்வாய் பகவானை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் கடன் தொழிலிருந்து மீண்டு செல்வ வளம் பெருகி நீங்கள் நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. இது வந்து மேசராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷப ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து வளமையான ஒரு அமைப்பு உண்டு, வளர்ச்சி உண்டு. வெளி உலகத்துக்கும் நம்மளை தனித்துவமாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ரிஷப ராசிக்கு இந்த காலம் உண்டு. இப்போ ஆகஸ்ட் மாதம்னு சொல்கிறோம். இந்த ஆகஸ்டில் வந்து அதிர்ஷ்டத்துக்குடைய மாதம், அதிர்ஷ்டமான மாதம், தெய்வீக மாதம். ஏன்னா ஆடி மாதம் வந்துட்டாவே என்ன பண்ணுவாங்க, அம்மனுக்கு ரொம்ப ஒரு பவர் அதிகம், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும், நம்ம வேண்டுதலெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த தெய்வீக மாதமும் உள்ள வருது. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க, தைரிய வீரியஸ்தானம். இந்த இடத்துல உங்களுக்கு 12 வருஷத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகம். இது நாள் வரைக்கும் இருந்த தைரியத்தை விட தன்னம்பிக்கையோடு சேர்ந்த தைரியம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் பார்க்குறதோ வீடு மாற்றுறதோ செய்யாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா கேதுவோடைய பயிற்சி உங்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு மேலே போகும்போது நீங்கள் இதெல்லாமே செய்து கொள்ளலாம். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேது பகவான் இருக்கும்போது நீங்கள் வந்து வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அது என்ன ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தெய்வத்திற்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. பெண் தெய்வமாக இருந்தால் புடவை வாங்கி கொடுங்க, ஆண் தெய்வமாக இருந்தால் வஸ்திரம் வாங்கி ஒரு பூ பழம் இதெல்லாம் கொண்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு வரும்போது இந்த மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய தொடக்கம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இது வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சியில் நீங்கள் 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு பார்வை எங்கே கிடைக்குதுன்னா சிறப்பு பார்வை, தைரியஸ்தானத்தில் இருந்து ஒரு பார்வை வந்து அவருக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் இடமாக கிடைக்குது. அப்போ என்ன அப்படின்னா ஒரு லாபத்தோட ஒருத்தர் உங்களுக்கு வந்து கை தூக்கி கொடுக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் நான் முன்னேற்றி விடுறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன் உங்களுடைய லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க. அவங்க வந்து நம்ம ஒரு நூல் கொடுத்தா போதும் ஏணி ஏறி போயிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். தொழில் தொடக்கம் செய்யலாம்,
தொழில் விரிவுபடுத்தலாம். எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். இந்த டைமில் வீடு மாற்றுறதோ இதெல்லாமே இல்லாமல் இருந்தாவே போதும். நீங்கள் செய்ய வேண்டியது அருகிலுள்ள நம்ம வீட்டுக்கு அருகிலுள்ள அம்மனாக இருந்தால் குங்குமம் வாங்கி கொடுங்க. பெண்கள் குங்குமம் வாங்கி கொடுங்க. ஒரு ஆடி மாத துவக்கம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துலேயும் மஞ்சள் குங்குமம் சரடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயங்கள். இந்த தொடக்கமே உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு போயிடும். இந்த வருடம் பூரா இந்த வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய அமைப்பை கொண்டு போய் கொடுக்கும். ஓகே, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வீட்டில் 2 பிள்ளையார் 48 நாட்கள் தினம்தோறும் பிடித்து அதை செடிக்கு கரைச்சி விடணும் அடுத்த நாள். இது உங்கள் வளர்ச்சியும் கடன் தொல்லையிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணி செல்வ வளம் பெருகக்கூடிய அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். மிதுனம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஒரு ஆடம்பரம். மிதுனம் அப்படிங்கிறது லக்ஸுரியான வாழ்க்கையை தேடி போகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்கள் புதனுடைய அம்சம். அவங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்ச் வரும். ரொம்ப அடிபட்டு மேலே நல்ல நிலைமைக்கு வந்தவங்களும் இருக்காங்க. ரொம்ப ஒரு அசால்ட்டாக இருந்துட்டு ரொம்ப பொறுப்பானவர்களும் இருக்காங்க. இதுதான் மிதுன ராசிக்காரர்கள். எதையும் கவலைப்படாமல் அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொறுப்புடையவங்க இவங்களாம் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த மிதுன ராசி தான். இந்த மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான், தனஸ்தானத்தில் பெரும் பணத்துக்குரிய குரு பகவானே உச்சம் பெற்று இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். குருவுக்கு நீங்கள் 12ஆம் இடம். ஒரு தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப எதிர்நோக்கி இருந்துட்டுருக்கீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பார்ப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே 3 மாதமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஸ்பீடாக அதோட வேலையெல்லாம் ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை நம்ம இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், இதிலிருந்து நம்ம ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னுலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலத்தை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் ஒரு ஜெயம் உண்டு. இதுதான் ஒரு சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிதுன ராசிக்கு உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது பகவான். நீங்கள் எதையும் பெருசாக திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப ஐயோ அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமான்னு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ். ரொம்ப ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதிலேயே நீங்கள் சுழற்சி ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் கேஷுவலாக உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போகிறதே மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு மனக்கவலை இந்த மாதங்கள் இருக்கும். அது ஒரு 10 நாள், அதிலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் தொடக்கத்திலேருந்து 1 வீக்லேயே அது சரியாக போயிடும். இங்கே எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களும் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். உங்கள் உடல்நிலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். எந்த ஒரு விதமும் அதில் பாதிப்படையாது. உடம்பு சூடாகக்கூடிய அமைப்பு இருக்குது, அதுலேயும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். குடும்ப நலம் நன்றாக இருக்கும். நீங்கள் எனக்கு ஒரு செல்வ வளம் வரணும், எங்களுடைய கடன் எல்லாத்துக்குமே கடன் இருக்குது, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. அதில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு, ஸ்ரீரங்கநாத பெருமாள், வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்க பெருமாளை நீங்கள் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சமயபுரத்தாலையும் நீங்கள் பார்க்கணும். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸ்ரீரங்கம் பார்த்துட்டு அங்கே வரிசையாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல், நீர் நெருப்பு ஜலம் ஆகாயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் பார்க்கணும். விவசாய சம்மந்தப்பட்ட விவசாயத்தில் ஈடுபடுறவங்க, ஒரு நிலத்தை வச்சு வாழக்கூடியவங்க, பெரும் நிலம் வச்சு வாழக்கூடியவங்க, ஆடு மாடு வளர்ப்பு வச்சு நீங்கள் வாழக்கூடியவங்க, அப்படி இருக்கிறவங்கெல்லாம்
வயலூர் முருகன் அங்கே இருக்கார். அந்த முருகனை பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எனக்கு வீடே அமையலை, எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் வீடு அமையவே முடியலை, ரொம்ப லேட் ஆகுதுங்கிறவங்க உறையூர் வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக மிக சிறப்பு. அப்போது இந்த மிதுன ராசிக்காரர்கள் இத்தனை கோயிலுக்கு ஒரே ட்ரிப்பாக நீங்கள் போகிற மாதிரி தான் அந்த கோயில் இருக்குது. போயிட்டு வந்தால் அனைத்து விஷயங்களும் படிப்படியாக உங்களுக்கு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த கடக ராசின்னு சொல்லவே வேண்டாம். என்னென்னா தாய்மை, அன்பு, கருணை, எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், எதிர்பார்ப்பு, இது எல்லாம் உள்ளடங்கிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் கடக ராசிக்குள்ளே குரு பகவானே இருக்கார். குரு பகவான் இருக்கார். அது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரனோட குரு பகவான் சேரும்போது தான் அது குரு சந்திர யோகமாக மாறுது. அது மிகப்பெரிய அமைப்பு. ஏன் அப்படின்னா அங்கே சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு இடம், குரு பகவான் அங்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். இவங்க ஆட்சியும் உச்சனும் சேரும்போது என்ன ஆகும்னா அதனுடைய பார்வையும் பலம், சேர்க்கையும் பலம். இந்த பலம் பொருந்திய கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே இருக்குது. பேர் இருக்குது, பதவி இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே புகழ் உண்டு, எல்லாமே இருக்குது. ஆனால் திருப்தி இருக்கா அப்படின்னா திருப்தி இல்லாத ஒரு லைஃப்பில் இது போயிட்டுருக்கும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புது விதமான ஒரு ட்ராக். அது என்ன அப்படின்னா நான் நார்மலாக ஒரு வேலை போயிட்டுருக்கேன், அந்த வேல இருந்து நான் டிஃப்ரெண்ட்டாக போனால் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு அவங்களுடைய கொஸ்டின். கண்டிப்பாக அதை தேர்ந்தெடுக்கிறது பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க நிறையா இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் போகிற வே கரெக்டாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த 3 months உங்களுக்கு ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய காலம் இந்த கேது பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுக்குள்ளே அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு புது தெம்பு, புது புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, உடல் ஆரோக்கியம், மனம் நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயம் நடந்துடும் கடகராசிக்கு. இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி பகவானுக்கு இருக்கும்போது இன்னொரு தொழில் ஆட் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கீங்க இல்லையா, இன்னொரு பிஸ்னஸில் நீங்கள் உள்ளே போவீங்க. ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸில் இப்போ போகக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. குடும்ப ஒற்றுமைகள் நன்றாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில கடன்கள் நிறையா சிக்கியிருக்கோம், எனக்கு ஒரு செல்வ வளம் நிலையாக நிற்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு கோயில் உண்டு. 6 குளம் நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் உங்களுடைய கடகத்துக்கு. அதே பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த கோயில் நீங்கள் திருச்செந்தூர் போகலாம், இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் ராமேஸ்வரம், இப்படி எங்கே வேணாலும் கடல் சார்ந்த ஒரு இடம், இல்லை நீர்வீழ்ச்சி, ஓடும் நீர்வீழ்ச்சி சார்ந்த ஒரு இடத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் போகும்போது உங்களுடைய பிரச்சனைகள் நீர் போல் காணாமல் போயிடுமா. அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா அடிக்கடி கடல் போய் அலைகளை பார்த்துட்டு வாங்க. கடல் அலைகளை பார்த்துட்டு வரும்போது உங்கள் மனம் ரொம்ப லேசாகும், சில தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. இது உண்மையான விஷயம். அப்படி நீங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய துவக்கமே உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்களை கொடுக்கும். அதில் ஆடி மாதமும் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் சில நன்மைகளை நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டைமையும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அடிக்கடி அம்மன் சார்ந்த கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு விஷயம். சிம்ம ராசி நேயர்கள், இந்த சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அப்போ இந்த 5ங்கிற ஸ்தானமே என்ன சொல்லுவாங்க, மன தைரியம், சந்தோஷம், அதில் எல்லாமே பூர்வீகம், சொத்துகள் அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த ஒரு வருடமாக நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனையில் நிச்சயம் சிக்கியிருப்பீங்க. இடம் பிரிக்கலை, சொத்து பிரிக்கலை, எனக்கு அண்ணங்கிட்டேருந்து வரல, தம்பிக்கிட்டேருந்து வரல, எங்கள் அப்பா கொடுக்கல, அம்மா கொடுக்கல, இப்படி நிறைய விஷயங்களில் நீங்கள் வேதனைப்பட்டுருப்பீங்க.
அந்த வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தான். இது புண்ணிய காலம்னு சொல்லிட்டேன், இந்த மாதம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேது பகவான் பயிற்சி ஆகிறதுக்குள்ள எதெல்லாம் உங்களுக்கு நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொடுத்தாரோ அதெல்லாம் தீர்த்து கொடுத்துட்டு தான் பயிற்சி ஆக போகிறார். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலேயே ஒரு அற்புதம் அப்படிங்கிறது வந்து ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்பாடா இவ்வளோ நாள் போராட ஒரு கேஸே இருக்கட்டுமே, அதில் ஒரு விடிவு கிடைக்கும், அதில் ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு இந்த ரூட்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கக்கூடிய நல்ல ஒரு தெளிவான சிந்தனையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கவர்மெண்ட் சார்ந்தவங்களுக்கும் சரி, பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, புகைப்படத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இருக்குது. திடீர் வரவு இருக்குது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. சரியா? நீங்கள் பண்ண வேண்டியது குலதெய்வம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எப்போவுமே சிம்ம ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது. எனக்கு குலதெய்வமே தெரியலங்க மேடம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, குலதெய்வம் தெரியலன்னா சிவனை வழிபடுங்க. உங்களுடைய கோத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சிவனையோ பெருமாளையோ வழிபடுங்க. நிச்சயம் எனக்கு குலதெய்வத்திலலாம் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகில் முதல் தோன்றிய கோயில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுடைய அமைப்புலையாவது நீங்கள் வழிபட்டு வரும்போது நிச்சயம் உங்களுக்கு எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அதோடைய அனுகிரகம் கிடைச்சிடும். சப்த கன்னியர்களை வழிபடுங்க. அது வந்து உங்களுடைய தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது சூரியனார் கோயில். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு நீங்கள் போகிறது சிறப்பான விஷயம். அப்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நம்மளுக்கு என்ன அப்படின்னா, உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே வந்து நல்ல ஒரு கதிர் வைப்ரேஷன் உண்டு. நல்ல கதிர்கள் நம்ம மேலே விழுகும், நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், கிரகங்களுடைய ஆதிக்கம் நம்மளுடைய உடம்புல ஏறும். அப்போது நம்மளுடைய ஜாதக கட்டத்துக்கு நிறைய உயிர் வரும்னு சொல்லுவாங்க. தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிறப்பான விஷயம். இது எல்லாமே சின்ன சின்ன சூட்சமங்கள். இதை ஃபாலோ பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ வந்து சொல்லுவாங்க, ஒரு தீப ஒளியில் ஒரு விஷயம் நல்லது நடக்குமான நிச்சயம் நடக்கும். அப்போது அனைத்து ராசினருமே வந்து தினம்தோறும் 2 விளக்கு தீபத்தின் ஒளியை நீங்கள் வந்து 10 நிமிஷம் பார்த்துட்டு போனால் போதும். அதில் கிடைக்கக்கூடிய அபூர்வமான சக்தி எதுலேயுமே இல்லை. அப்படி இந்த ஆகஸ்ட் மாத துவக்கம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கக்கூடும். இந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இந்த 6ன்னா ருணரண ரோகம்னு சொல்லுவாங்க. அப்போ ருணரண ரோகம் உடையவங்கன்னா எங்களுக்கு எப்போ உடம்பு சரியில்லையா அப்படிலாம் கிடையாது. அடுத்தது வெற்றிங்கிற ஒரு ஸ்தானம் 6. யாராவது கட்டத்தில் 6ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் இல்லைன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெற்றி அடையவே முடியாது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜாதக கட்டத்தில் 6ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க வெற்றி அடைகிறது ரொம்ப லேட் ஆகும். அதே எந்த கிரகம், அது பாப கிரகங்கள், சுப கிரகங்கள், இப்படி எந்த கிரகங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிரகம் இருந்து விட்டால் அந்த கிரகத்தோடைய காரகத்துவம் நிச்சயம் உங்களைய வழிநடத்தி கொண்டு போகும். அந்த கிரகத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்கும் இல்லையா, அதை உங்களைய அழகாக கொண்டு போகும். ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் அந்த கிரகம்தான் உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த கன்னிராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் இடத்துல இருந்து நேர் எதிரில் உங்களுக்கு சனி பகவான் வந்து பயிற்சியாக இருக்கார் இல்லையா. இது என்ன சொல்லுவாங்க, புணர்வு தோஷம்னு சொல்லுவாங்க, சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. தினம்தோறும் நம்மளுக்கு இந்த பார்வை வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சனியோடைய பார்வையிலே நம்ம இருக்கோம். அப்போது இந்த சனி பகவானுடைய பார்வையில் இந்த 6ஆம் இடம் இருக்கிறது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 7ல் இருக்கார். நிச்சயமாக அந்த குரு வீட்டில் இருக்கார். குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சில விஷயங்களை தடங்கள் செய்தாலும் நிச்சயம் வந்து நல்லதாக முடியக்கூடிய ஒரு முடிவு வந்து நல்லதாக கிடைக்கும். ஆரம்பம் வந்து தடங்களாகும்,
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் ஆகும், ரொம்ப மன வருத்தத்தை உண்டு பண்ணும். ஆனால் நம்ம ரீச் அடையக்கூடியது பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா அதில் வந்து வெற்றிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குல்லையா, அந்த வெற்றியை நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 6ஆம் இடத்துக்குடைய கன்னி ராசிக்கு குரு பகவானும் ஒரு பலம். அடுத்தது 10ல் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கார். உங்களுடைய ராசிநாதனுக்குள்ளேயே மிதுனத்திலேயே வந்து செவ்வாய் பகவான் இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பு, தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். கவர்மெண்ட் வேலை, எக்ஸாம் எழுதுகிறவங்க, கவர்மெண்ட் வேலைக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த கண்ணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மிலிட்ரி, அடுத்தது வந்து கடற்படையில் இருக்கிறவங்க, ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு அரசியலில் இருக்கிறவங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவர், இந்த மாதிரி ஃபாரஸ்டர், இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாகவும் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த அமைப்பில் இருப்பாங்க. அதில் வாரிசுகளுக்கும் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. அந்த கன்னிராசிக்கு இப்போ யாராவது திருமணம் லேட் ஆகுது, எங்கள் குடும்பத்தில் திருமணம் தடங்கல் ஆகுது அப்படின்னா நிச்சயம் 11வது மாதத்துக்கு மேலே திருமண தடை உங்களுக்கு விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் அருகாமையில் உள்ள கருப்பர், முனீஸ்வரர், இந்த மாதிரி வந்து உக்கிர தெய்வங்களே வழிபடணும். அந்த உக்கிர தெய்வங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா உபய ராசின்னு சொல்லுவாங்க. அப்போ உபயம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு, இருக்கும் இடம். அந்த இருக்கிற இடத்துல எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது, எந்த தெய்வம் வலிமையாக இருக்குது, இதை நீங்கள் மட்டும் செயல்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் வாழ்க்கையில் இந்த புண்ணிய காலம், தெய்வீக காலம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத துவக்கம் உங்களுக்கு அற்புதமாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் செய்கிறது இந்த உக்கிர தெய்வத்தை கடுகு எண்ணெய், இழுப்பெண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெயை கொண்டு 2 விளக்கு ஏற்றி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே பார்த்திங்கன்னா அரச மர இலையில் நீங்கள் உங்களுக்கு குலதெய்வ பேரோ இல்லை வந்து உங்களோட ஓம்ங்கிற எழுத்தோ சந்தனத்தில் எழுதி அதன் மேலே இந்த விளக்கு ஏற்றி வரும்போது சீக்கிரம் சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதமே உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வைத்து வழிபட்டால் அனைத்து தடைப்பட்ட காரியங்களும் நிச்சயம் நிறைவேறும். துலாம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஒரு பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து உள்ளடக்கவே முடியாது. இன்றைக்கி இது செஞ்சாங்க அப்படின்னா அதில் பண்ண முடியல அப்படின்னா உடனே அடுத்த கட்டத்தில் ஏதாவது முயற்சி. அப்போது முயற்சிகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம துலாத்தை தான் நம்ம பார்க்கணும். அதே பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், அந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து நீசமாகிறாரு. அப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த துலாத்தில் இருக்குது. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, 7ங்கிறது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அப்போது சரிபாதி ஒரு 180 டிகிரியில் 90 டிகிரி 90 டிகிரி அப்படிங்கும்போது சரிபாதி விகிதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அப்பேற்பட்ட இந்த துலா ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை 2, 11 இந்த மாதிரி இடம்லாம் பார்வை இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த ராசியினருக்கு அதீத பலம் அதிகம், தன்னம்பிக்கை அதிகம். எதையாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரம் நடக்கக்கூடிய காலம் நெருங்கிருச்சுன்னு சொல்லலாம். அப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், நீண்ட நாள் ஒரு இடம் விற்க முடியல, இடம் கட்ட முடியல, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல, இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம், நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக மாறியிருக்கு. அப்போ புதிய தொழிலுக்கு மறுபடியும் நான் இது நாள் வரைக்கும் இந்த தொழிலை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, அப்போ இப்போ இந்த கால நேரம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த துலா ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் 6ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருந்தால், அப்போ துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானே இருக்குது. அப்போது பயங்கர தைரியம், என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய தைரியம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நிறையா விசேஷங்கள் இருக்குது, சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகள் ஒன்றொன்றும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய இடத்துல நீசமாகக்கூடிய சூரியன், அவர் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கடகத்தில் இருக்கார்.
அப்போ இந்த கடகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானமும் நல்ல பாக்கியம் பெற்ற ஒரு அமைப்பு. புது விதம், புதுமை. நம்ம பொங்கலுக்கெல்லாம் ஒரு போகி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு புதுமையான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு. அப்படி இந்த காலகட்டம் ஒரு புதுமையான விஷயத்துக்குள்ளே போவீங்க. நல்ல தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. நிறைய விஷயங்களில் நீங்கள் பக்குவப்பட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதில் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கி, உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கி செல்வ வளம் பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அதில் துலாம் ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு முறை வஸ்திர தானம், அங்கே அம்மனுக்கு புடவை தானம் செஞ்சு பூ பழம் தேங்காய் நீங்கள் கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி உங்கள் குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த மாதத்தில் இந்த பரிகாரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அடிக்கடி நீங்கள் உங்களுடைய கோயில்கள் அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கோ குலதெய்வத்துக்கோ குங்கும அபிஷேகம், குங்கும அர்ச்சனை இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய குங்குமம் மற்றவர்களுக்கு போய் சேரும்போது உங்களுக்கு நல்ல ஆயுள் பலம், தீர்க்க சுமங்கலி பலமெல்லாம் உண்டு பண்ணும். ஏன்னா அது 7ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது அந்த இடத்துக்குடைய அமைப்பு சுக்கிர பகவான். அதனால தான் காஞ்சி காமாட்சி அம்மனை நம்ம போய் வழிபட்டு வர சொல்கிறோம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கக்கூடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதோடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். கேதுவோடைய பயிற்சி ஆன உடனே நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க, நான் அரசியலில் குதிக்கணும், இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செஞ்சாகணும் அப்படின்னா அது உங்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு மேலே நடக்க இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னாவே என்னென்னா 8ஆம் இடம். கீழே விழுந்து எந்திரிக்கும் போது பல மடங்கு உயர்வோடு எந்திரிப்பாங்க. கீழே ஒரு அடி பட்டுச்சுன்னா எந்திரிக்கும் போது பல மடங்கு அவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகம்தான். ஏன்னா கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னே தெரியாது, அது இறைவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இவங்கக்கிட்ட என்ன ரகசியம் இருக்குது, எந்த விஷயம் இவங்கக்கிட்டேருந்து வாங்கவே முடியாது. அவ்வளோ பவரான ஒரு அமைப்பு விருச்சிகம். அதுக்கும் செவ்வாய் பகவான் தான் அதிபதி. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானுடைய அமைப்பு இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார், குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு வீட்டில் சனி பகவான் அப்படிங்கிறது சிறப்பு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய். இட பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அந்த இட பிரச்சனைக்கு ரொம்ப உள்ளே போகாதீங்க. இல்லை நான் ஒரு கேஸ் போடணும், இல்லை அதை நான் வாங்கணும், ரொம்ப முயற்சி பண்ணும்போது இந்த 3 மாதம் கழித்து நீங்கள் பண்ணுறது சிறப்பான விஷயம். ஃபாரின் போகிறவங்க, எங்காவது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்குது. அப்போது விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்ற ஒரு அமைப்பு. அப்போ 9 அப்படின்னாவே உங்களுக்கு பார்வை உண்டு இல்லையா? சிறப்பான ஒரு விருச்சிகத்துக்கு பார்வை. அப்போ நேரடியான சிறப்பு பார்வை அப்படிங்கிறது 5, 9 தான். அந்த சிறப்பு பார்வையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ராசி இன்னும் பலம் பெறும். நிற்கிறதுக்கே நேரம் இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ வேலை உங்களுக்கு வரும். எவ்வளோ 1 வருஷம் 1.5 வருஷமாக ரொம்ப ஒரு மனக்கவலையோடு இருந்தவங்க நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த பிஸ்னஸ் வராமே இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்துட்டுருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு நிறைய விஷயங்களை சந்தோஷப்படுற அமைப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, திருநாகேஸ்வரம் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீளணும் அப்படின்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. நிச்சயம் ஒரு நல்ல ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு.
இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், பாக்கியம் பெற்ற ராசி. தனுசில் பிறப்பது அரிது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ தனுசுல ஒரு கிரகமும், சிம்மத்தில் ஒரு கிரகமும், மேசத்தில் ஒரு கிரகம் யாருக்கு இருந்தாலும் அவர்கள் வெற்றியாளர்களே. இந்த 3 கட்டத்தில் ஒரு கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா ஜெயிக்கக்கூடியவங்க, ரொம்ப பிரபலமாக கூடியவங்க, மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக பேசப்படுறவங்க எல்லாருமே வந்து தனுசு, சிம்மம், மேஷம் இந்த 3லுமே கிரகங்கள் இருக்கும். அதில் ஏதாவது 2 கிரகங்கள் இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் அவங்களுடைய வாழ்க்கை அமையும். ஒரு கிரகத்தில் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் என்னைக்கு ஜெயம், எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க தோல்வி அடைந்தாலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை நிச்சயம் உண்டு. அப்போ தனுசு பகவான் அப்படிங்கிறது குரு பகவான் இல்லையா? தனுசில் இருக்கக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவான் தனுசிற்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு 8இல் மறைந்தால் என்ன பலன் அப்படிங்கும்போது தனுசு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதுதான் அங்கே பலம். அடுத்தது தனுசு ராசிக்கு 12ஆம் இடமாக குரு பார்க்குறார். அதுதான் அங்கே பலம். அப்போது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வர்த்தகம், ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்கக்கூடியவங்க, மாலுமிகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன்கள் உண்டு இந்த மாதத்தில். இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பு மாதம், புண்ணிய கால மாதம். நான் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குடி குரு பகவான், ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு நீங்கள் நிச்சயம் ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே போகும்போது குரு அம்சம் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து தியானம், எங்கெல்லாம் தியானங்கள் நடக்குது, ஒரு உபதேசம் நடக்குது. திருவண்ணாமலையில் ஒரு 2 நாள் தியானம் செய்யக்கூடிய ஏதாவது மடத்தில் தங்கிட்டு வாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து 12 மணி நேரத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்திகள் வரும். நல்ல விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதுதான் வந்து உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து, செல்வ வளம் உங்கள் வீட்டில் நல்லா நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றது சிறப்பு. ஏன்னா குரு பகவானுங்கிறது போதனை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அடுத்தது அந்த தனுசுங்கிறது அப்பாவின் வழியில் தான், அப்பாவுடைய அணுக்கள் தான் தாயுடைய வயிற்றில். அதுதான் நம்ம பிறப்புக்கு காரணம் சொல்லுவாங்க. அப்பா உரு எங்கே ஆகுது அப்படின்னா 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடத்துல இருந்து தான் நம்ம உருவாகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயத்துக்குனால நிறைய குருமார்களை தேடி போங்க, நிறைய தியானம் செய்யக்கூடிய இடத்துக்கு போங்க, ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் ஒரு நாள் தங்கிட்டு வாங்க. இதெல்லாமே வந்து சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு, சனி பகவான், கேது பயிற்சி எல்லாம் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விதி மதி வெல்லும்னு சொல்லுவாங்க. எந்த விஷயம் நம்மளுக்கு கெட்டது நடக்கிறது இருந்தாலும் நிச்சயம் இந்த மதியால் அதை நீங்கள் விதி வெல்லலாம் அப்படிங்கக்கூடிய கருத்து உண்டு. இந்த மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய நேரடி பார்வை 10ங்கிற காலம் என்னென்னா, இந்த புண்ணிய காலம் ஆரம்பமும் முடிவும் பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் அதிபதி மகரத்தில் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட், கண்ணாடி மாதிரி இருக்கும். எந்த விஷயத்துலையும் பாதியில் விடமாட்டாங்க. அவங்களுக்கு க்ளீன் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். 24 மணி நேரம் சுத்தத்தையே எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வீட்டை சுத்தம் பண்ணுறது, இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணுறது, எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஆர்வம் அதிகம். எல்லாரும் வந்து 4 நாளில் கற்றுக்கிற விஷயத்த அவங்க 2 நாளில் கற்றுக்குவாங்க. அப்படி மகரத்துக்கு ஒரு வலிமையே அதிகம் உண்டு. ஏன்னா அதில் வந்து அந்த திருவோண நட்சத்திரம்லாம் ரொம்ப அமைப்பு அதிகம். ஒரு விஷயத்தை வந்து கண் பார்த்தால் கை வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நேரடி பார்வை குரு பகவானுடைய அமைப்பு பார்வை எத்தனாம் பார்வையாக விழுகுது? 7ஆம் பார்வை. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு, 2ஆம் குழந்தை பெறக்கூடியவர்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம், ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுத்துருவார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அப்போ குரு பார்வை என்ன தெரியுமா ஒரு பலம்? குரு பார்வை விழுகக்கூடிய அமைப்பெல்லாமே உங்களுக்கு நல்ல காலங்கள் எதிர்நோக்கி இருக்குது. அது என்ன பாவமோ அதில் இருக்கிறத அனுபவிச்சுடுவீங்க. அப்போ 10ங்கிற கால புருஷனுக்கு 10 தான் வந்து மகரம். அப்போ தொழில் தொடக்கம், இது வரைக்கும் நான் சொந்த தொழில் செய்யலை, இது வரைக்கும் வந்து நான் எதையுமே ஆளுமையான ஒரு அதிகாரத்தோடு இல்லை, இப்போ நான் செய்ய போகிறேன்.
அப்போ சொந்த தொழிலில் ஈடுபடுவீங்க, சொந்த தொழிலுக்குள்ளே போவீங்க, ஒரு புதிய முயற்சி எடுப்பீங்க, புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வையில் இந்த மகர ராசி இருக்கிறதுனால நிச்சயம் அது எல்லாமே நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போகும். உங்களுடைய செல்வ வளம் நன்றாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நல்ல ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லாமல், கடன் தொல்லையெல்லாம் இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் இருக்குன்னா குச்சனூர் சனி பகவான். திருநள்ளாறு அப்படிங்கிறது மூலவர் சனி பகவான் கிடையாது, மூலவர் சிவபெருமான். ஆனால் குச்சனூர் மட்டும்தான் மூலவர் சனி பகவான். அப்போது மூலவர் அவரே இருக்கும்போது அதோடைய பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு நிச்சயம் போகிறது சிறப்பான விஷயம். இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு ஆன்மீகவாதியாக, அதில் நிறைய பேர் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜோதிடம், கலைகள் கற்பது, வரைகிறது, பாடுறது, இப்படி திறமையான ஒரு செயலில் தான் அவங்க இருப்பாங்க. ஒரு நுணுக்கம்னு சொல்லுவாங்க, நுணுக்கம் இருக்கக்கூடிய தொழில்களில் சிறப்பாக இருப்பாங்க. மந்திரம் ஓதுவது, எந்திரம் எழுதுவது, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும், மூலிகை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, நுணுக்கமான ஆராய்ச்சி பண்ணுறவங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இத்தனை பேருமே அந்த கும்பத்தில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நேயர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அவர்கள் குடியிருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் ஒரு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கோயில்கள் உண்டு. நான் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் என் குடியிருப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா தெய்வ அனுகூலம் பெற்ற ஒரு ராசி கும்பராசி. அதில் சதயம் ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடாக, எல்லாத்துலேயும் ஆர்வம். 5 வயசில் கற்றுக்கிறதெல்லாம் 3 வயசுலேயே கற்றுக்குவாங்க. அப்படி ஆர்வம் உள்ள ஒரு ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பம். இவங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவங்களுடைய கும்ப ராசிக்கு 8ஆம் இடத்தில் 6, 8 இடம் குரு பகவான் இருக்கார். அப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி தனஸ்தானமான மீனத்துக்கு 2ஆம் இடமாக தனம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு ராசியோடைய பார்வை இருக்கும்போது கும்பத்துக்கு இப்போ எதிர்பாராத பணவரவு உண்டு, எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் உண்டு. எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, இந்த இடம் கிடைச்சிருச்சு, இந்த பணம் கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, இப்படி நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. நீங்கள் போக வேண்டிய, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் கிடைக்கணும் அப்படின்னா அடிக்கடி கோபுரங்கள், 5 அடுக்கு உள்ள கோபுரம் இல்லை 3 அடுக்குள்ள கோபுரங்கள், இந்த மாதிரி கோபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, அது என்ன கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோபுர தரிசனம் தான் கும்பம். கும்பமேளா, கும்பம் அப்படிங்கிறது மதிக்கத்தக்க கூடியது. நீங்கள் நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கலசம் வச்சு வழிபடுறதை கற்றுக்கிட்டீங்க, அதை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கும், கர்மாஸ்தானம் விலகும். எனக்கு 3 தலைமுறையாக பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயம் அந்த பிரச்சனையிலிருந்து இந்த தலைமுறை நீங்கள் விடுபட்டுருவீங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது. நீங்கள் போகக்கூடிய கோயிலும், நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கலசமும் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஜெயமாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உண்டு. மீன ராசி நேயர்கள், இந்த மீனம் அப்படிங்கிறது மோட்ச ராசி, லாஸ்ட் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடம்னா அயன சுகம்னு சொல்லுவாங்க, தாம்பத்திய சுகம். அடுத்தது என்னோடய வாழ்க்கையில் நான் சுகத்தை அனுபவிக்கிறேனா, நல்ல ஜாலியாக இருக்கேனா அப்படின்னா அதுவும் 12ஆம் இடத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்காங்களா, அவங்களுக்குள்ள புரிதல் இருக்கா. இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தரை சேர்த்தி வச்சிடலாம், ஆனால் புரிதல் இருக்கா அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட இடத்துக்குடைய ஒரு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போது இந்த காலத்தில் ஒரு புண்ணியத்தை தேடி போகிறவங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க, பரிகாரங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நான் இந்த வேண்டுதல் வச்சுருக்கேன், இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறுமா அப்படின்னா குரு நேரடி பார்வை அவரோட வீட்டை பார்க்குறாரு, மோட்சஸ்தானத்தை பார்க்குறாரு, நீர் ராசியிலேருந்து நீர் ராசியை பார்க்குறாரு. அப்போது தண்ணியோடு கரைஞ்சிரும். எந்த ஒரு பரிகாரம் என்ன சொல்கிறாங்க, தண்ணியில் கரைச்சிரு,
தண்ணிக்கிட்ட இருந்து போய் பிரார்த்தனை பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, நிச்சயமாக அது நிறைவேறும். நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை மூலியமாக இருப்பவர்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறிவிடும். அந்த பிரார்த்தனை மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டா போதும். அப்போது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் மாதிரி உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புத மாதம். இந்த மாதத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அப்போது சனி பகவானும் சந்திர பகவானும் அங்கே சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு தோஷம்னு சொன்னாலும் பார்வை இருக்கும்போது அது தோஷம் நிவர்த்தி ஆகிடும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அது தாமதம் தான். அந்த தோஷத்தினாலே தான் அந்த தாமதம். அந்த தாமதம் இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு கால நேரம். அது வக்ர பயிற்சி, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். என்னென்னா சோதிச்சுட்டு ஒரு விடையை கொடுக்கும். அப்போ தான் அதுக்கு சந்தோஷம் அதிகம். எப்பயுமே உடனே கிடச்சிட்டா அதுக்கு வேல்யூ இல்லைன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மை தான். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் மீன ராசிக்கு உண்டு. நீங்கள் நிச்சயம் எங்கே போகணும் அப்படின்னா, ராமேஸ்வரம். நீங்கள் உங்களுடைய செல்வத்தையும் நல்ல வளத்தையும் நம்ம தக்க வச்சுக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கக்கூடாது அப்படின்னா ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரம் போகிறது சிறப்பான விஷயம். அதில் ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாட்டிலேருந்து உத்தரகோஷ மங்கை அங்கேயும் நீங்கள் போகணும். இந்த 2 கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போக போக உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாகும். ஏன்னா அங்கே தான் ராமர் பிறந்த ஒரு வரத்தை பெற்றார் தசரதர். திருமண தடைங்கிறது மண்டோதரி ராவணனை கைப்பிடித்த இடம். இது எல்லாத்துக்குமே உத்தரகோஷ மங்கை தான் நம்மளுக்கு பவர். அப்போது புத்திர தோஷமும் அங்கே நிவர்த்தியாச்சு, திருமண தடையும் அங்கே நிவர்த்தியாச்சு. இதெல்லாம் கிடைச்சது இல்லையா. அப்போ நம்மளுக்கு உலகில் மிகப்பெரிய ஒரு கோயில், முதல் கோயில்னு சொல்லலாம். அப்போது தெய்வங்களே அந்த கோயிலை உருவாக்குனதுன்னு வரலாறு இருக்குது. அப்பேற்பட்ட கோயிலுக்கு நீங்கள் போக போக உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சரி, நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசி பலனை நம்ம பார்த்துட்டோம். இந்த ராசி பலனில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பயனாக, நல்ல ஒரு அமைப்பாக குரு பகவானுடைய அனைத்து பார்வையுமே அனைத்து ராசிகளுக்குமே இருக்குது. ஏதாவது விதத்தில் 2ஆம் பார்வையா, 4ஆம் பார்வையா, அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் பார்வை, ஏதாவது ஒரு பார்வையில் உச்சம் பெற்ற ஒரு குருவுடைய பார்வை விழுவதே சிறப்பு. அது எந்த பார்வையாக இருந்தாலும் பரவாயில்ல. 8ஆம் பார்வையாக இருந்தாலும் அதிர்ஷ்டம், நிச்சயம் அதிர்ஷ்டம் உண்டு பண்ணும். உங்களை கண்டத்திலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வர்றது அந்த குருவுடைய பார்வையாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயம் அதன் வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் உண்டு. நன்றி.